நீட்டு தொடர்பான விஷயங்களையும் பெண்ணை இழிவுபடுத்துகிற விஷயம் ஒன்றா? சமூகத்தில் தொடர்ந்து இம்மாதிரியான பேச்சுக்கள் மூலமாக பேசி அதை பதற்றத்தை உருவாக்குவது சரியா, இல்லை கைது செய்வதன் மூலமாக பதற்றம் உருவாக்கியிருக்குன்னு சொல்றது சரியா? காவிரி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசிய பேச்சு தற்பொழுது தமிழகம் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அவசர கதியில் அவர் கைதும் செய்யப்பட்டு தற்பொழுது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை முடிச்சு வெளியே வந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் இந்த மாதிரி பதட்டமான சூழல் ஏற்பட்டதுக்கு யார் காரணம்? தமிழக அரசோட நடவடிக்கை சரின்னு பாக்குறீங்க? இன்னைக்கு ஒரு சமத்துவம் காண்போம்ங்கிற நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கிறேன். சமத்துவத்தில் பாலின சமத்துவம் ரொம்ப முக்கியமானது. பெண்களை எந்த சூழலையும் இழிவுபடுத்தக்கூடாது. இது தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, சமத்துவ பெரியார் கலைஞர் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களுமே பெண்களுக்கான சமத்துவம் கொண்டு வந்தது அவர் தான். அதனால் பெண்களை நம்ம எந்த விதத்திலும் நம்ம அவர்கள் இழிவுபடுத்துகின்ற விதமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் இந்த மேடையிலையும் அதை தான் நான் சொல்லியிருக்கிறோம். ஆகவே யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பெண்களை இழிவுபடுத்துவது, டிரான்ஸ்ஜெண்டரை இழிவுபடுத்துவது, மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துவது, இம்மாதிரியான ஒரு சமூகத்தில் ஒரு சமத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய பார்வை. அதை நோக்கி தான் நாங்கள் நகரம். உயர்ந்த பொறுப்புல இருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு, கேபினட் அந்தஸ்துக்கு இணையானது. அவருடைய இந்த பேச்சு ரசிக்கத்தக்கும்படி இருந்துச்சு. இல்லை, யாராக இருந்தாலும் பெண்களை கண்ணியமாக நம்ம நடத்த வேண்டும். அம்மாதிரி தான் நம்ம எங்களுடைய தலைவர் அவர்களும் அதை தான் சொல்றாங்க. யாராக இருந்தாலும் பெண்களிடத்திலே நம்ம ஒரு கண்ணியத்தோடு கண்ணியமாக அவர்கள் நடத்த வேண்டும், பேச வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டமே வழங்கி இருக்கிறது. சமத்துவம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்ற ஒரு மகத்தான ஒரு உரிமை. இப்போ அந்த அடிப்படையில் நம்ம செயல்படணும். அது ரொம்ப முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். முதல்வராக பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு தொடர்ந்து கைது செய்யும் நடவடிக்கையில மட்டும்தான் இவர் ஈடுபட்டு விட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அது எப்படி பார்க்குறாரு? இல்லை, மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி யாரை கைது செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஒரு பொறுப்புள்ள பதவி, ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர்கள் என்ன மாதிரி பேச வேண்டும்? சட்டப்பேரவைக்குள் எலும்பை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றது ஒரு பொறுப்புள்ளதா? நான் இந்த பொதுவெளியில், இந்த சமூகத்தில் நான் கடமைப்பட்டிருக்கேன். பொது வெளியில் பேசும்போது வன்முறையை தூண்டுவது, சமூக பதற்றத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது கூடாது. ஆக யாராக பேசினாலும் கடந்த காலங்களில் அந்த மாதிரி பேசியவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே அந்த அடிப்படையில் தான் நடக்க, தனிநபர் அடிப்படையில் பழிவாங்கும் நடவடிக்கையில் எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டமன்றத்தில் அவர் பங்கேற்க கூடாதுன்றதுக்காக நீதிமன்ற உத்தரவையும் மீறி அவசர கதியில கைது செய்யப்பட்டதாதான் திமுக தரப்புல தொடர்ந்து சொல்லப்படுது. பெண்களுக்கு எதிராக பேசினது அவர் அப்படி பேசவே இல்லை அப்படிங்கறத நியாயப்படுத்துற விதமா அங்க இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களா இருக்கட்டும், அவங்க திமுக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, நீங்க சோசியல் மீடியாலேயோ அவர் பேசிய பேச்சுக்குள்ளேயோ நாம் பார்க்கிறோம். அது இல்லை என்று நாம் மறுதளிக்க முடியாது. கவனமாக பேச வேண்டும். யாராக இருந்தாலும் கவனமாக பேச வேண்டும். பெண்களை மீண்டும் நம்ம கண்ணியமாக, அவர்களை நம்ம எவ்வளவுக்கு ஒரு மதிப்போடு பேச வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்க வேண்டிய ஒழிய பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, இன்னைக்கு அது ஒரு காவல்துறை சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கு. இல்ல, தமிழகமே ஒரு பதட்டமான சூழல். காலையில எந்த பதற்றமும் இல்லை. இல்ல, அதுதான் அது இல்ல, அதாவது சமூகத்துல தொடர்ந்து இம்மாதிரியான பேச்சுக்கள் மூலமாக பேசி அதை பதற்றத்தை உருவாக்குவது சரியா, இல்ல கைது செய்வதன் மூலமா பதற்றம் உருவாக்கி இருக்குன்னு சொல்றது சரியா? இல்ல, ஆளும் கட்சி நீட்டுக்கு போராட்டம் அல்ல, காவிரி விவகாரத்துக்கு போராட்டம் அல்ல, ஆனா இது போன்ற ஒரு சம்பவத்தை ஏன் இந்த அளவுக்கு பெருசுபடுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இல்ல, நீட்டு தொடர்பான விஷயங்களையும் பெண்ணை இழிவுபடுத்துகிற விஷயம் ஒன்றா? நான் கேட்குற கேள்வி. ரெண்டும் வேறு வேறு சம்பவம். அது நீங்கள் ஒரு நீட்டுங்கிறது ஒரு அரசுடைய கொள்கை முடிவு. அது நீங்கள் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜென்சி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அது வேறு. ஆனால் இது ஒரு நீண்ட காலமாக, காலங்காலமாக ஆணாதிக்க சமூகத்தில் பெண்ணை என்ன மாதிரியான பார்வையில், பெண்ணை போக பார்வையில் என்ன மாதிரியான நீங்க பார்வையில் பாக்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய பார்வை இருக்குல்ல, அதையும் ஒன்னா பாக்குறதுங்கிறது அது சரியல்ல. முழுமையா நம்ம சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தோடு அவங்க நடத்தணும் அப்படிங்கிற என்னுடைய பார்வை. பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. என்ன சமூக நீதித்துறை சார்பாக என்ன அறிவிப்புகள் வரும்னு எதிர்பார்க்கலாம்?
நாளைக்கு அதாவது வந்து இன்னைக்கு 2 நாளாக நாங்கள் வந்து அந்த பட்ஜெட் தொடர்பான தயாரிப்பில் இருந்தோம். எங்களுடைய அரசு துறை செயலாளர் வந்தாங்க, எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து அதில் இருந்தோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒன்று இருக்குது, அதில் ஏற்கனவே நாங்கள் கமிட் ஆகிருந்தோம். அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து விட்டு மீண்டும் நாங்கள் வந்து அது போகிறோம். அதான் அது போகிறோம். ஒவ்வொரு துறை வாரியாக வந்து பண்ணுவாங்க. அதுக்கு புதிய அறிவிப்புகள், வரவேற்கக்கூடிய அறிவிப்புகள், இன்னமும் வந்து எதிர்பார்க்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாமே வரும். அது வந்து சட்டப்பேரவையில் நாங்கள் வந்து அதை வந்து அறிவிப்போம். அந்த அறிவிப்பின் பின்னாடி வந்து அது குறித்து நம்ம வந்து விவாதிக்கலாம்.